பாபாஜி அவர்கள் வந்து கிரியா சொல்லி கொடுக்குறாங்க. கிரியானா என்ன? சோ பொதுவா கிரியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆக்ஷன். சோ எந்த ஒரு யோகிக் பயிற்சிய, அது பிராணாயாமாவா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், ஆசனங்களா இருக்கலாம், இல்ல வந்து மெடிடேஷனா இருக்கலாம். எந்த ஒரு யோகிக் பிராக்டிஸ நீங்க டிசிப்ளினோடவும் டெடிகேஷனோடவும் எவ்ரிடே தவறாம அதை வந்து நீங்க ஒரு டிவோஷனலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து கிரியா அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா மகாவதார் பாபாஜி சொல்லி கொடுத்த கிரியா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் கிரியாஸ். எல்லா கிரியால விட இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சோ கிரியா வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட கர்ம வினைகள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய கர்மாஸே வந்துட்டு பர்ன் ஆகுது. என்ன ரெக்கார்ட்? ஆகாஷிக் ரெக்கார்ட். சோ ஆகாஷிக் ரெக்கார்ட் வந்து நம்மளோட ஆத்மால இருக்கும். சோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கர்மா எவ்வளவு இருக்கு, குட் கர்மா எவ்வளவு இருக்கு, பேட் கர்மா எவ்வளவு இருக்கு, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பிறவி எடுத்துட்டே இருக்கோம். எப்ப அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல எந்த கர்மாஸுமே இல்லாம கம்ப்ளீட்டா எம்டி ஆகுதோ அப்பதான் நம்ம பிறவி இல்லாத அந்த ஒரு பெருவாழ்வு வந்து நம்ம அடைவோம். சோ அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ பயிற்சி பண்ணணும். சோ அதுல வந்துட்டு நம்மள ஈஸியாவும் பவர்ஃபுல்லாவும் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரே யோகிக் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா அது கிரியா யோகம் மட்டும்தான். சோ அது வந்து மகாவதார் பாபாஜி சொல்லி கொடுத்தது அப்படிங்கறதுனால இது நேரா சிவபெருமான் கிட்ட இருந்தே வந்த ஒரு கலைன்னு தான் நம்ம சொல்லணும்.